வணக்கம். இறைவா வணக்கம். உங்களுக்கு பிடித்த படைப்புகளிலே ஒன்றை பற்றி நான் பேசலாம் என்று வந்தேன். அத்தோடு உனக்கு வணக்கத்தையும் சேர்த்து கூறிக்கொள்கிறேன். தாத்தா, என்ன தாத்தா நல்லா பண்ணுறீங்க? என்னத்தை பண்ணிட்டேன்? கடவுள் பண்ணிட்ட பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். என்ன தாத்தா சொல்லுங்க தாத்தா. தத்துவம் பேசாதீங்க தாத்தா, எங்களால் புரிஞ்சிக்க முடியல. இல்லை சொல்லுவாங்க இல்லையா, இங்கே ஏதோ இப்போ கூட ஏதோ ஒரு பூச்சி, கொசு, பசு இல்லை, பசு இந்த அளவுக்கு வருவதற்கு அதுக்கு நான் விட்டு வைக்கவில்லை, அதுவும் வராது. இந்த கொசு ஏதோ கச்சிச்சு. இது ஒரு விதமான ஒரு விதமான ஞானம் இல்லை, அறிவு, ஆறறிவில் இதுவும் ஒன்று. உணர்வு என்ற அறிவு. அங்கே பாருங்கள், ஏதோ என்னை கடித்தது, அதை அறிந்தது என்னுடைய மூளை. அது உடனே என்னுடைய கைகளுக்கு கட்டளையிட்டது. அங்கே அந்த இடத்துல ஏதோ அவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது, அதை துரத்து விரட்டு என்று என்னுடைய புத்தி ஆறறிவில் ஒன்று என் கைக்கு கட்டளையிட்டது. இந்த கையை பாருங்கள், அது தானாக அது ஏதோ அது பாட்டுக்கு இருக்குது. கடவுள் இந்த அறிவு என் கைகளுக்கு கட்டளையிட்ட உடனடியாக அந்த அறிவுக்கு இது கட்டுப்பட்டு ஓடி போயிட்டாச்சு, அகற்றி விட்டது. அது அகன்ற உடனே அது அகன்று விட்டது என்று அந்த கை, அந்த மூளை அறிந்து கொண்டு மறுபடியும் அந்த கைக்கு அந்த மூளையானது, அறிவானது கட்டளையிட்டது. ஓகே, உன் வேலை முடிந்தது, கையை எடுத்துக்கொள் என்று கட்டளையிட்டது. அந்த கட்டளையை இந்த கை ஏற்றுக்கொண்டு இந்த கையை எடுத்துக்கொண்டது. 10 பங்கு ஏதோ ஒன்று கற்றுச்சு. உடனடியாக வந்த உடனே திரும்ப என்னுடைய ஞானம், புத்தி, ஆறறிவில் அதே அறிவு மறுபடியும் கட்டளையிட்டது. பாரு, இங்கே ஏதோ அவரை கடிக்கிறது, அதை அகற்று என்று கட்டளையிட்டது. உடனே அந்த கட்டளை இந்த கை ஏற்றுக்கொண்டு பாரு, இங்கே வர ஏதோ சம்திங் வென்ட் ராங், வை திருப்போம் அதை எடுத்த உடனே அதுக்குள்ளேயும் இங்கே ஒரு பிரச்சனை வந்துச்சு. அது உடனே அதே அறிவு அந்த கைக்கு வேலை கொடுத்தது. போ, உடனடியாக போயிட்டு அங்கே அது அந்த பிரச்சனை தீர்த்து சொன்ன உடனே அது தீர்த்துச்சு. ஓகே, நான் கையை எடுத்துக்கொண்டேன். நான் எடுத்துக்கொள்ளவில்லை, அதுவாக வந்து விட்டது. நான் இங்கிருந்து என் கையை இங்கே வைக்கவில்லை, அங்கிருந்து என் கையை நான் அகற்றவும் இல்லை. அதுவாக தன் கடமைகளை செய்கிறது, தன் கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு அதன் கடமைகளை செய்கிறது. என்ன அறிவு, என்ன படைப்பு, ஆறறிவு. ஒவ்வொரு அறிவினுடைய செயல்பாடுகளும் வித்தியாசமானது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். நான் என்ன தாத்தா, நான் இல்லை, பாருங்களேன் செல்வங்களே, ஓகே, மறந்து விட்டிருந்தேன். சரி, டைம் எடுத்துக்கொண்டு அதை மறுபடியும் ஞாபகத்துக்கு வந்தது, திருப்பம் ஆரம்பிக்கிறேன். நான் கீழே பார்த்து கொண்டிருந்தேன். கடலை பார்த்தேன், குட்டையை பார்த்தேன்,
குளத்தை பார்த்தேன், கடலுக்கு மேற்பட்டு சமுத்திரத்தை பார்த்தேன், மேலே பார்த்தேன், எங்கு எல்லா இடத்தையும் பார்த்தேன். பல மிருகங்களை பார்த்தேன், கடலை பார்த்தேன், கடலிலே மீன் வகைகள், நண்டு வகைகள், பல விதமான நீரினங்களை பார்த்தேன். அங்கே பார்த்து கொண்டு இந்த பக்கம் பார்த்தால் மனித குலம், மனித இனங்கள், ஆண்களும் பெண்களும் நிரம்பி கிடந்தார்கள். அதை தாண்டி மேலே பார்த்தேன், ஆகாயத்தை பார்த்தேன், பலவிதமான பறவைகளை கண்டேன். கீழே பார்த்தேன், காட்டுக்குள்ளே விதவிதமான அனிமல்கள், மிருகங்கள், காட்டு மிருகங்கள். இந்த பக்கம் பார்த்தேன், வீட்டில் பலவிதமான வீட்டு மிருகங்கள், நாய், கோழி, கொக்கு, வாத்து, இவைகளை பார்த்தேன். மேலே பார்த்தேன், பறவைகள். இது அனைத்தையும் பார்த்தேன். ஒன்றை கண்டுபிடித்து விட்டேன். வந்துட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? என்னத்தை கண்டுபிடிச்சிங்கோ? இல்லை செல்வங்களே, நோ சாரி, இருக்குது செல்வங்களே. நான் சொல்கிறது எல்லாம் அனைத்திலும் தலை என்னும் ஒரு பாகம் இருந்தது. மீன்களுக்கு பார்த்தேன், தலை பாகம். நீர்வகையிலே இருந்த அனைத்திற்கும் தலைபாகங்கள், நிலத்திலே இருக்கும் அனைத்திற்கும் தலைபாகங்கள், வானத்திலே பறக்கும் அத்தனை பறவைகளுக்கும் தலைபாகங்கள். அந்த தலையிலே நான் சொன்ன மாதிரி அனைத்திலும் இந்த 5 அறிவுகள் புதைக்கப்பட்டிருக்கிறது. கண், காது, மூக்கு, வாய், இவைகள் அனைத்தும், மூளை, பிரெயின், இவைகள் அனைத்தும் அடங்கியிருக்கிறது. பாருங்கள், கடவுள் படைத்த இத்தனை உயிரினங்களுக்கும் தலை, இந்த 5 அறிவு என்பது அவருக்கு சிறப்பாக தோன்றியிருக்கிறது. அதனால் படைத்த அனைத்து உயிரினங்களுக்கும், ஆடு, மாடு, கோழி, கொக்கு, பறவைகள், மீன் வகைகள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், வீட்டு மிருகங்கள், அனைத்திற்கும் இந்த 5 அறிவு என்பது மிகவும் சிறப்பானது. அதை நாம் இந்த தலையிலே புதைக்க வேண்டும், அதில் ஞானத்தை, தலையிலே புத்தியை கொடுக்க வேண்டும் என்று தோன்றியிருக்கிறது. பாருங்கள், அத்தனை உயிரினங்களுக்கும் இந்த தலையை பார்த்தேன். ஒவ்வொன்றுக்கும் கழுத்துக்கு மேலே தலை, அது கழுத்துக்கு அந்த தலைபாகம், அதில் என்னென்ன இருக்கிறது என்று பார்த்தால் எனக்கு தலைபாகங்கள் தான் தெரிஞ்சது. அது கண், மூக்கு, வாய், நாக்கு எல்லாம் அதுக்கு அதனுள் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனுடைய செயல்பாடுகளை என்னால் அறிய முடியவில்லை. அந்த அத்தனை உயிரினங்களுக்கும் இருக்கும் தலையை பார்த்தால் வெறும் ஒரு பொம்மை. கண், காது, மூக்கு, வாய், பல்லு, இவைகள் தான் இருக்கிறது. ஆனால் அவைகள் செயல்படும் செயல்களை என்னால் உணர முடியவில்லை. அங்கே கட் பண்ணிட்டார் பாரு. அவைகள் எப்படி பயன்படுகிறது, எப்படி செயல்படுகிறது என்று என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஏதோ ஒரு பறவைகள், மிருகங்கள், மனித குலம், அவனுக்கு ஒரு தலை இருக்கிறது, அவ்வளவுதான். கண், மூக்கு, வாய், காது இவைகள் இருக்கிறது. அது எப்படி செயல்படுகிறது என்பது என்னால் உணர முடியவில்லை. அதற்கு என்ன ஒரு துன்பம் வருகிறது, என்ன இன்பம் வருகிறது, என்ன செயல்பட வேண்டும் என்று அதனுடைய சிந்தனையில் உருவாகும் சிந்தனையை என்னால் உணர முடியவில்லை. ஒன்றே
எனக்கு கொடுத்த தலையிலே இருக்கும் கண்கள். அந்த 5 அ அ அ அ அறிவுகள் செயல்படுவதை நான் உணர்கிறேன், பார்க்கிறேன், தெரிகிறது, கேட்கிறேன், உணர்கிறேன். அந்த வாசனை திரவம் அங்கே இருக்கும் நறுமணமும், துர்மணமும் என் மூக்குக்கு தெரிகிறது. அங்கிருந்து இதை சுவைத்து பார்க்கும்போது அது சுவைகளை என்னால் உணர முடிகிறது. மற்றவர்கள் உணர்வதை என்னால் அ ஒ அறிந்து கொள்ள முடியவில்லை. அதைப் போலத்தான் அவர்களுக்கு ஏற்படும் உணர்ச்சிகளை அந்த 5 அறிவு அ அ சொல்லும், செயல்கள காண்பிக்கும், கேட்கும் அறிவுகள் ஒவ்வொருத்தருக்கு தான் தெரியும். அவனுக்கு கேட்பது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்தது அவனுக்கு தெரியாது, மற்றவனுக்கு தெரியாது. நமக்கு சந்தோஷமாக இருக்கும் இந்த 5 அறிவுகள் வேலை செய்யவில்லையே என்றால், உலகத்திலே காணப்படும் அத்தனை உயிர்களுக்கும் என்ன நடக்கிறது? அவைகள் என்ன உணர்கிறது? என்பதை அ அ நம் நம் நம்முடைய சிந்தனையிலே சொல்றதை வைத்துக்கொண்டு தான் அவர்களும் நம்மைப் போல் பார்ப்பார்கள், கேட்பார்கள், உணர்வார்கள், அ அ உண உண்பார்கள் என்பதை இதை வைத்துக்கொண்டு தான் நான் அறிந்து கொள்கிறேன் என்றால், அவன் ஒரு ஒன்றை சுவைத்துப் பார்க்கிறான் என்றால், அது என்ன சுவையை அவன் சுவைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. எல்லோருக்கும் தனிப்பட்ட முறையிலே ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஒருவரோடு மற்றவரை இணைக்கவில்லை. எல்லோருக்கும் தனி சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். இவன் சில நல்ல விஷயத்தை வச்சு யோசிப்பான், சில கெட்ட விஷயங்களை யோசிப்பான். அது அவனுக்கு மற்றவர்களுக்கு தெரியாது. அது நான் நல்லவன் என்று நினைத்து கொண்டிருப்பான். நான் மனதிலே கெட்ட விஷயங்களை நினைத்து கொண்டிருப்பேன். அவன் சில உணர்வுகளை, சில வண்ணங்களை அவன் பார்த்து ரசித்து கொண்டிருப்பான். அவன் என்ன வண்ணத்தை, என்ன கலரை அவன் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறான் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு அருமையான இசை வந்து கொண்டிருக்கும், காற்றிசை. அதை அவன் உணர்ந்து கொண்டிருப்பான். இவனுக்கு அவனை பார்த்தா என்னவோ வாயை ஆடுது, காதில் கேட்டுக்கிறான். ஆனால் சம்திங் காதில் கேட்டுக்கிறான் கூட இவனுக்கு தெரியாது. சத்தம் வரும், அவன் அனுபவிப்பான், அதோடு முடிஞ்சிச்சு. அந்த சத்தம் நமக்கு வரும்போது தான், ஓ இந்த பாட்டு சுசிலாம்மா பாடின பாட்டு, ஓ கவிஞர் கண்ணதாசன் பாடின பாட்டு. கண்ணதாசன் பாட்டா? எஸ், அவரும் பாடியிருக்கிறார். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சவிக்கமா. கருடன் பறவையை பார்த்தவொன்னே அது பிடிச்சிரும். ஆனால் அதுங்க அவங்க அப்பா கிட்ட கடவுள் மேலே உக்காந்து அந்த அந்த தைரியத்தில் அந்த கருடனை பார்த்து அந்த பாம்பு கேட்குது. நம்ம வேறு அப்பா கிட்ட உட்காந்துன்னுக்குறோம், நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம். அந்த தைரியத்தில் அந்த இது கவர அது இது துன்பப்படுத்த இருக்கும் அந்த கருடனை பார்த்து தைரியமாக கேட்குது. கருடா எப்படி சரி பார்க்குறியான்னு எவ்வளோ தைரியம் எடுத்துப்பார். ஓகே, அந்த மாதிரி எல்லா விஷயத்துங்களையும் நான் பார்த்தா கடவுள் ஒவ்வொரு உயிருக்கும் தலை, இந்த 5 அறிவுகளை கொடுத்திருக்கிறார். ஏன் கொடுத்துருக்கேன்னா, அது மிகவும் சிறப்பானது. உயிரினம் என்று இருந்தால், ஒன்று இருந்தால் அவைகளுக்கு இந்த 5 அறிவையும் தலையில் உள்ள சிந்தனை செய்யும் மூளைகளையும் மற்ற உடல் பாகங்களுக்கு கட்டளையிடும் அதிகாரத்தையும் அதில் கொடுத்திருக்கிறார். ஓகே என்று சொல்வாங்களே, இப்பொழுது என்னுடைய வீடியோவில் சார்ஜ் ஆகிக்கொண்டிருக்கிறது. இதோடு முடித்து விடுகிறேன். பாருங்கள், கடவுளுக்கு இந்த 5 அறிவு என்பது மிகவும் முக்கியமானதாக தெரிந்திருக்கிறது. இவைகளை உயிரினங்களுக்கு பொருத்துவது மிகவும் அவசியம் என்று அவர் உணர்ந்து அனைத்து உயிரினங்களுக்கும் அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அதில் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 6வது அறிவை கொடுத்திருக்கிறார். நல்லது கெட்டதை தெரிந்து கொள்ள ஞானத்தை கொடுத்திருக்கிறார்.
கெட்டதை செய்யக்கூடாது, நன்மையை செய் என்று மற்றவர்கள் படும் கஷ்டங்களை உணர்ந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஒருத்தன் துன்பத்திலே இருந்தால் அவனை பார்த்து சிரிக்கக்கூடாது, அவனுக்கு மன ஆறுதலை கொடுக்க வேண்டும் என்று நல்லதை கெட்டதை நாம் சாப்பிடுவது உடலுக்கு பொருத்தமான உணவா தகாத உணவா என்று தெரிந்து கொண்டு அதை சாப்பிடுவதற்கு ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஞானத்தை அனைத்து உயிரினங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். அவைகளும் சிலவற்ற விஷயங்களை அது தெரிந்து கொண்டு அவைகள் தவறான சில காரியங்களை செய்வதில்லை. ஓகே செல்வங்களே, இது முடிவதற்கு முன் மற்றதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நான் என்னை போல நீயும் ஒருவன். உங்களுக்கு அனைத்தும் நான் சொன்னது அனைத்தும் தெரிந்திருக்கிறோம். உங்களிடம் உறவாட வேண்டுமே என்ற ஒரு காரணத்தை நான் உங்களிடம் இந்த வீடியோவில் பேசிக்கொண்டிருக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் இறைவா, என் செல்வங்களே.